தாய் வீடு ஜூலை 2026. காஸ்ட்ரோ நூற்றாண்டு. காஸ்ட்ரோ ஒரு நூற்றாண்டுக்குப் பிறகு. எழுதியவர் தே. ஞானசீர்த்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் கீதா சத்யகுமார். தொடக்க குறிப்புகள். 2026 ஆகஸ்டில் வரவிருக்கும் ஃபிடல் காஸ்ட்ரோவின் நூற்றாண்டு ஒரு தொலைதூர வரலாற்று நினைவேடாக அமையாமல் நிகழ்காலத்துடன் ஆழமாக பின்னி பிணைந்த ஒரு தருணமாக அமைகிறது. அவர் பிறந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகும் காஸ்ட்ரோவின் அரசியல் கற்பனையை வடிவமைத்த உலகளாவிய சூழல்களான சமத்துவமின்மை, ஏகாதிபத்திய போட்டி, பொருளாதார சார்புநிலை, இறையாண்மைக்கான போராட்டங்கள் ஆகியவை மறைந்துவிடவில்லை. மாறாக அவை உருமாறி தீவிரமடைந்து புதுப்பிக்கப்பட்ட பகுப்பாய்வு கவனத்தை கோரும் புதிய வடிவங்களில் தோன்றியுள்ளன. எனவே காஸ்ட்ரோ ஏன் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் என்று கேட்பது கெடுபிடிப்போர் வரலாற்றின் ஒரு முடிவடைந்த அத்தியாயத்தை மீண்டும் பார்ப்பது அல்ல. மாறாக அது ஒரு முழுமையடையாத அரசியல் கேள்விகளின் தொகுப்புடன் ஈடுபடுவதாகும். 21ஆம் நூற்றாண்டில் உலக அரசியலின் வடிவங்களை தொடர்ந்து வரையறுக்கும் கேள்விகள் அவை. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியின் பெரும் பகுதியில் காஸ்ட்ரோவை பற்றிய விளக்கங்கள் கெடுபிடிப்போரின் இருமை தர்க்கத்தின் மூலம் கட்டமைக்கப்பட்டன. அவர் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த ஒரு புரட்சிகர நாயகனாகவோ அல்லது சோவியத் கூட்டமைப்புடன் இணைந்த ஒரு சோசலிச தலைவராகவோ பார்க்கப்பட்டார். இந்த விளக்கங்கள் வரலாற்று யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் காஸ்ட்ரோவின் முக்கியத்துவத்தை பெரும்பாலும் புவிசார் அரசியல் நிலைப்பாட்டிற்குள் சுருக்கின. இருப்பினும் கெடுபிடிப்போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் அத்தகைய இருமைகள் பெருகிய முறையில் போதுமானதாக இல்லாமல் போய்விட்டன. சோவியத் யூனியனின் வீழ்ச்சி பல தசாப்தங்களாக கியூபா இயங்கி வந்த கருத்தியல் பொருள்சார் கட்டமைப்பை அகற்றியது. ஆயினும் காஸ்ட்ரோவின் பொருத்தப்பாடு அதனுடன் மறைந்துவிடவில்லை. மாறாக அது புவிசார் அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து கருத்தியல் செல்வாக்கிற்கு மாறியது. இன்றைய உலகம் இரு துருவமானது அல்ல, மாறாக பல்துருவமானது, சீரற்றது. அதன் பண்புகள் பன்முகப்பட்டன. சீனா மற்றும் இந்தியா போன்ற புதிய சக்திகளின் எழுச்சி, மேற்கத்திய நிதி நிறுவன அமைப்புகளின் தொடர்ச்சியான ஆதிக்கம், பன்னாட்டு நிறுவனங்களின் விரிவடைந்து வரும் செல்வாக்கு, உலகளாவிய நிர்வாகத்தின் அதிகரித்து வரும் பிளவுபடுத்தல் என்பன அப்பண்புகளில் பிரதானமானவை. இந்த சூழலில் இறையாண்மை, சுயாட்சி மற்றும் ஆதிக்கத்திற்கு எதிரான எதிர்ப்பு ஆகியவற்றில் காஸ்ட்ரோவின் வலியுறுத்தல் புதிய முக்கியத்துவம் பெறுகிறது. அவரது அரசியல் சிந்தனை கடன், சார்புநிலை, தடைகள், ஆட்சி முறைகள், வர்த்தக ஏற்றத்தாழ்வுகள் போன்ற சமகால இயக்கவியல்களை விமர்சன ரீதியாக ஆராய்வதற்கான ஒரு கண்ணோட்டத்தை வழங்குகிறது. காஸ்ட்ரோவின் அரசியல் வாழ்வின் மைய கருப்பொருள்களில் ஒன்று உலகளாவிய சமத்துவமின்மையின் மீதான விமர்சனமாகும். நாடுகளுக்கு இடையேயான ஏற்றத்தாழ்வுகள் தற்செயலானவை அல்ல, மாறாக கோலனித்துவம், சுரண்டல், பொருளாதார கட்டமைப்பு ஆகியவற்றின் வரலாற்று செயல்முறைகளின் விளைவாகும் என அவர் வாதிட்டார். ஒரு நூற்றாண்டுக்கு பிறகும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் கடுமையாகவே நீடிக்கின்றன. உலகளாவிய செல்வப் பகிர்வு மிகவும் சீரற்றதாகவே தொடர்கிறது. ஒரு சில நாடுகளும் பெருநிறுவனங்களும் விகிதாசாரத்திற்கு அதிகமான வளங்களை கட்டுப்படுத்துகின்றன. ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, ஆசியாவின் சில பகுதிகளில் உள்ள பல நாடுகள் பின்வருவனவற்றால் வடிவமைக்கப்பட்ட சார்புநிலை சுழற்சிகளில் சிக்கியுள்ளன. ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரங்கள், வெளிநாட்டு கடன் சுமைகள், தொழில்நுட்ப மற்றும் நிதிசார் கட்டுப்பாடுகள். இந்த நிலைமைகள் பல தசாப்தங்களுக்கு முன்னர் காஸ்ட்ரோ அடையாளம் கண்ட கட்டமைப்பு இயக்கவியலை எதிரொலிக்கின்றன. அதன் வழிமுறைகள் பரிணாம வளர்ச்சி அடைந்திருந்தாலும் அடிப்படை வடிவங்கள் தொடர்கின்றன.
இந்த தொடர்ச்சிதான் குறிப்பாக உலகளாவிய தென்பகுதியில் அவரது விமர்சனம் ஏன் தொடர்ந்து எதிரொலிக்கின்றது என்பதை விளக்குகிறது. 1979 தனது உரையில் காஸ்ட்ரோ வாதிட்டது போல, செல்வந்தர்கள் மேலும் செல்வந்தர்கள் ஆகிறார்கள், ஏழைகள் மேலும் ஏழைகளாகிறார்கள். இது தற்செயலாக அல்ல, திட்டமிட்டு செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் கெடுபிடிப்போர் கால விவாதங்களுக்குள் அமைந்திருந்த இந்த கருத்து இப்போது உலகமயமாக்கல் மற்றும் சமத்துவமின்மை குறித்த விவாதங்களில் புத்துயிர் பெற்ற முக்கியத்துவத்தை பெறுகிறது. இறையாண்மை மீதான காஸ்ட்ரோவின் அசைக்க முடியாத வலியுறுத்தல் அவரது மிகவும் நீடித்த பங்களிப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது. அவரை பொறுத்தவரை இறையாண்மை என்பது வெறும் சட்டபூர்வமான அந்தஸ்து மட்டுமல்ல, அது வெளிப்புற நிர்பந்தங்களில் இருந்து விடுபட்டு சுதந்திரமான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு நடைமுறை திறனாகும். 21ஆம் நூற்றாண்டில் இறையாண்மை புதிய சவால்களை எதிர்கொள்கிறது. முறையான காலனித்துவம் பெருமளவில் மறைந்துவிட்ட போதிலும் மறைமுக கட்டுப்பாட்டின் வடிவங்கள் 4 அடிப்படைகள் மூலம் நீடிக்கின்றன. நிதி நிறுவனங்கள் மற்றும் கடன் ஆட்சி முறைகள், வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் விநியோகச் சங்கிலிகள், தொழில்நுட்ப சார்பு நிலைகள், புவிசார் அரசியல் கூட்டணிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள். இந்த வழிமுறைகள் குறிப்பாக சிறிய நாடுகளுக்கு தன்னாட்சியை பயன்படுத்துவதை சிக்கலாக்குகின்றன. இறையாண்மையை செயலற்ற முறையில் ஏற்றுக்கொள்வதை விட அதை முனைப்புடன் பாதுகாக்க வேண்டும் என்ற காஸ்ட்ரோவின் வலியுறுத்தல் இந்த முன்னேற்றங்கள் குறித்த ஒரு விமர்சன பார்வையை வழங்குகிறது. அதே நேரத்தில் அவரது அணுகுமுறை 2 முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது. முதலாவது, ஒன்றிணைக்கப்பட்ட உலகில் இறையாண்மையை எவ்வாறு நிலைநிறுத்த முடியும்? இரண்டாவது, தன்னாட்சியுடன் எந்த வகையான ஒத்துழைப்புகள் இணக்கமாக இருக்கும்? இந்த கேள்விகள் சமகால அரசியல் விவாதங்களுக்கு மையமானவையாக இருக்கின்றன. புதிய வல்லரசு போட்டி கெடுபிடிப்போரை நினைவூட்டும் இயக்கவியலுக்கு மாற்றி அமைக்கப்பட்ட வடிவத்தில் புத்துயிர் அளித்துள்ளது. சிறிய நாடுகள் மீண்டும் ஒருமுறை சிக்கலான அழுத்தங்களை சமாளித்து பொருளாதார வாய்ப்புகளை அரசியல் கூட்டணிகளுக்கு எதிராக சமநிலைப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த சூழலில் காஸ்ட்ரோவின் அனுபவம் உத்வேகத்தையும் எச்சரிக்கையையும் ஒருங்கே வழங்குகின்றது. தொடர்ச்சியான வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியிலும் சுதந்திரத்தை பேணிக்கொள்ளும் அவரது திறன் பாதகமான சூழ்நிலைகளிலும் கூட சுயமாக செயல்படும் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது. அதே நேரத்தில் அத்தகைய எதிர்ப்பின் பொருளாதார அரசியல் ரீதியான செலவுகள் அதிலுள்ள சவால்களை எடுத்துக்காட்டுகின்றன. கெடுபிடிப் போரின் போது காஸ்ட்ரோவின் நிலைப்பாடு நடுநிலைமை சார்ந்ததாக இருக்கவில்லை. மாறாக அது ஒரு உத்திசார் தன்னாட்சி சார்ந்ததாக இருந்தது. தேவைப்படும் இடங்களில் அணி சேர்தல், சாத்தியமான இடங்களில் எதிர்த்தல் மற்றும் சுதந்திரத்தை ஒரு வழிகாட்டும் கொள்கையாக வலியுறுத்துதல். இந்த அணுகுமுறை சமகால சர்வதேச உறவுகளில் அணி சேராமை மற்றும் உத்திசார் சமநிலைப்படுத்துதல் குறித்த விவாதங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டுகின்றது. காஸ்ட்ரோவின் பொருத்தப்பாட்டின் மற்றொரு பரிமாணம் அவர் சமூக நீதிக்கு அளித்த முக்கியத்துவத்தில் அடங்கியுள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சந்தை தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், அரசின் தலையீட்டை குறைத்தல் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்பட்ட நவ தாராளவாத பொருளாதார கொள்கைகள் உலகளவில் பரவின. இந்த கொள்கைகள் சில சூழல்களில் வளர்ச்சியை உருவாக்கிய அதே வேளையில் அவை அதிகரித்து வரும் சமத்துவமின்மை, சமூக சீர்குலைவு, அரசியல் அதிருப்தி ஆகியவற்றிற்கும் பங்களித்தன. 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட நிதி நெருக்கடிகள், அதை தொடர்ந்து சமத்துவமின்மை, காலநிலை மாற்றம் குறித்து அதிகரித்து வரும் கவலைகள் நவ தாராளவாதத்தை மீண்டும் உன்னிப்பாக ஆராய தூண்டியுள்ளன. இந்த சூழலில் அனைவருக்கும் பொதுவான சுகாதாரம், கல்வி மற்றும் சமூக நலன் ஆகியவற்றின் மீது காஸ்ட்ரோ அளித்த முக்கியத்துவம் ஒரு கருத்தியல் முரண்பாடாக தோன்றாமல் மனித நலனை உறுதி செய்வதில் அரசின் பங்கு குறித்த ஒரு பரந்த விவாதத்தின் ஒரு பகுதியாகவே தோன்றுகிறது. பொருளாதார கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் இந்த துறைகளில் கியூபா அடைந்த சாதனைகள் மாற்றுக் கொள்கை முன்னுரிமைகளின் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன.
அதே நேரத்தில் உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரத்தில் அத்தகைய மாதிரிகளை தக்க வைப்பதில் உள்ள சவால்களையும் அவை எடுத்து காட்டுகின்றன. ஒருவேளை காஸ்ட்ரோவின் தொடர்ச்சியான முக்கியத்துவத்தின் மிக ஆழமான அம்சம் அரசியல் கற்பனை துறையில்தான் அடங்கியுள்ளது. ஒரு வெற்றிகரமான புரட்சிக்கு தலைமை தாங்கி பல தசாப்தங்களாக அதை தக்க வைத்து கொண்டதன் மூலம் கடுமையான வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியிலும் மாற்று அரசியல் அமைப்பு வடிவங்கள் சாத்தியம் என்பதை அவர் நிரூபித்தார். தற்போதுள்ள பொருளாதார மற்றும் அரசியல் அமைப்புகளுக்கு மாற்று இல்லை என்ற கருத்து நிலவும் ஒரு காலகட்டத்தில் இந்த உதாரணம் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இது தவிர்க்க முடியாதவை என்ற அனுமானங்களுக்கு சவால் விடுத்து நிறுவப்பட்ட கட்டமைப்புகளை மறுபரிசீலனை செய்ய ஒரு வாய்ப்பை திறக்கிறது. காஸ்ட்ரோ ஒரு முறை குறிப்பிட்டது போல, இன்னும் சாதிக்கப்படாததுதான் சாத்தியமற்றது. இந்த கூற்று அவரது அரசியல் திட்டத்தின் சாராம்சத்தை படம் பிடிக்கிறது. அது மீண்டும் மீண்டும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு நிலையான மாதிரியாக அல்ல, மாறாக கேள்வி கேட்கவும் பரிசோதனை செய்யவும் கற்பனை செய்யவும் ஒரு அழைப்பாகும். ஃபிடெல் காஸ்ட்ரோவின் நூற்றாண்டு அவரது வாழ்க்கையை மீண்டும் திரும்பி பார்ப்பதற்கு மட்டுமல்லாமல் அவர் உட்பொதிந்திருந்த பரந்த வரலாற்று செயல்முறைகளை மறுமதிப்பீடு செய்வதற்கும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இது பின்வருவனவற்றை பற்றி சிந்திக்க அழைக்கிறது. காலனித்துவத்திற்கு பிந்தைய அரசுகளின் பயண பாதைகள், உலகளாவிய முதலாளித்துவத்தின் பரிணாம வளர்ச்சி, புரட்சிகர அரசியலின் சாத்தியக்கூறுகளும் வரம்புகளும், இறையாண்மைக்கும் நீதிக்குமான நீடித்த போராட்டம். இப்பின்புலத்தில் நூற்றாண்டு என்பது வெறும் ஒரு பின்னோக்கிய நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒரு முன்னோக்கிய தருணம். உலக அரசியலை தொடர்ந்து வடிவமைக்கும் கேள்விகளை மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. இத்தொடரின் நிறைவு கட்டுரை சமகால அரசியலில் காஸ்ட்ரோவின் செல்வாக்கு, மாறிவரும் உலக ஒழுங்கில் அவரது முக்கியத்துவம், அவரது மரபை சுற்றியுள்ள தொடர்ச்சியான விவாதங்கள் ஆகியவற்றை நோக்க விளைகிறது. இது அதிகாரம், சமத்துவமின்மை மற்றும் எதிர்ப்பு குறித்த விவாதங்களில் அவரது கருத்துகள் தொடர்ந்து எவ்வாறு வழிகாட்டப்படுகின்றன என்பதை ஆராய்வதையே நோக்கமாக கொண்டுள்ளது. அவர் பிறந்து ஒரு நூற்றாண்டுக்கு பிறகும் ஃபிடெல் காஸ்ட்ரோ ஒரு வரலாற்று நாயகனாக மட்டுமில்லாமல் நிகழ்காலத்தில் பங்கேற்பவராகவும் திகழ்கிறார். நாம் மரபுரிமையாக பெறும் அதிகார கட்டமைப்புகள் இயற்கையானவையோ அல்லது மாற்ற முடியாதவையோ அல்ல என்பதையும், அவற்றை மாற்றுவதற்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதையும் நினைவூட்டுபவராக அவர் விளங்குகின்றார். லத்தீன் அமெரிக்க இடதுசாரிகள் மீதான தாக்கம். லத்தீன் அமெரிக்காவின் 21ஆம் நூற்றாண்டு இடதுசாரிகள் மீது ஃபிடெல் காஸ்ட்ரோவின் செல்வாக்கை நிறுவனங்களின் நேரடி பரவலாக கருதாமல் ஒரு அரசியல் இலக்கணத்தின் பரவலாகவே சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். அது பல்வேறு தேசிய சூழல்களுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்படக்கூடிய கருத்துகள், சின்னங்கள், நடைமுறைகளின் ஒரு தொகுப்பாகும். கியூப புரட்சி ஒரு செயல் விளக்க விளைவாக செயல்பட்டது. அது ஆழமாக வேரூன்றியிருந்த சர்வாதிகார ஆட்சிகளையும் வெளிநாட்டு ஆதிக்கத்தையும் எதிர்க்க முடியும் என்பதை நிரூபித்தது. மேலும் அது வெகுஜன அணிதிரட்டல், உரிமைகளை மையமாக கொண்ட சமூக கொள்கை, உறுதியான வெளியுறவு கொள்கை போன்ற உத்திகளின் ஒரு தொகுப்பை வழங்கியது. இவற்றை பிற்கால இயக்கங்கள் அப்படியே பின்பற்றாமல் மறு வடிவமைத்தன. இந்த இலக்கணத்தின் 3 கூறுகள் மிகவும் திறம்பட பரவின. நடைமுறையாக இறையாண்மை, வளங்கள் மீதான கட்டுப்பாடு, சுயாட்சி கொள்கை, பிராந்திய ஒருங்கிணைப்பு. சட்டபூர்வமான தன்மையாக சமூக நீதி, மறுபகிர்வு, அனைவருக்கும் பொதுவான சேவைகள், கண்ணியம். ஒரு முறையாக மக்கள் பங்கேற்பு, பொது வாக்கெடுப்புகள், பேரவைகள், இயக்க கட்சி இணைப்புகள். லத்தீன் அமெரிக்கா முழுவதும் இந்த கூறுகள் தேர்தல் முறைகள், அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள், கூட்டணி அரசியல் ஆகியவற்றின் மூலம் பிரதிபலித்து கியூபாவுடன் ஒரு மரபை பகிர்ந்து கொண்டாலும் வடிவத்தில் வேறுபட்ட திட்டங்களின் ஒரு தொகுதியை உருவாக்கின. ஹியூகோ சாவேஸ் பின்னர் நிக்கோலஸ் மதுரோவின் கீழ் இருந்த வெனிசுலாவை விட
இந்த மரபை வேறு எந்த நாடும் இவ்வளவு தெளிவாக இதை விளக்கவில்லை. 1990களில் காஸ்ட்ரோவுடன் சாவேஸ் கொண்ட சந்திப்பு பொலிவேரியன் தேசியவாதத்தை சோசலிச மறு விநியோகத்துடன் இணைக்கும் ஒரு திட்டத்திற்கு வினையூக்கியாக அமைந்தது. பொலிவேரியன் புரட்சியானது தேர்தல் ஆணைகள், அரசியலமைப்பு மாற்றங்கள் மூலம் செயல்பட்ட அதே வேளையில் கியூபாவின் முன்னுதாரணங்களை, குறிப்பாக சமூக பணிகளின் மையத்துவத்தை சார்ந்திருந்தது. பின்தங்கிய பகுதிகளில் ஆரம்ப சுகாதார பராமரிப்பை வழங்கும் பாரியோ அடென்ட்ரோ எழுத்தறிவு திட்டமான மிசியோன் ராபின்சன் போன்றவை அனைவருக்கும் அணுகல், தடுப்பு பராமரிப்பு ஆகியவற்றில் கியூபா அளித்த முக்கியத்துவத்தை எதிரொலித்தன. வெனிசுலாவில் பணிபுரிந்த கியூப மருத்துவர்கள் பற்றாக்குறைகளுக்கு ஒரு நடைமுறை தீர்வாகவும் தெற்கு தெற்கு ஒற்றுமையின் வெளிப்படையான சின்னமாகவும் விளங்கினர். சாவேஸின் சொல்லாட்சி இந்த தொடர்பை வெளிப்படையாக காட்டியது. கண்ணியம் என்பது பேரம் பேசக்கூடியதல்ல என்பதை கியூபா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நமது மக்களுக்கு அந்த கண்ணியத்தை உண்மையானதாக மாற்றுவதே நமது பணி. நிறுவன ரீதியாக வெனிசுலா போற்றித் தேர்தல்களையும் பல கட்சி கட்டமைப்பையும் பராமரிப்பதன் மூலம் கியூபாவிலிருந்து வேறுபட்டது. ஆயினும் அது நேரடி சட்டபூர்வத்தன்மையை முன்னிலைப்படுத்தும் ஒரு மக்கள் வாக்கெடுப்பு பாணியிலான ஆட்சியை ஏற்றுக்கொண்டது. பிராந்திய அளவில் கராகஸ் மற்றும் ஹவானா இணைந்து அல்பா பொலிவேரியன் அலையன்ஸ் ஃபார் த பீப்புள்ஸ் ஆஃப் அவர் அமெரிக்கா நிறுவின. அவை ஒருங்கிணைப்பை தடையற்ற வர்த்தகமாக அல்லாமல் மருத்துவர்களுக்கு எண்ணெய், சேவைகளுக்கு கடன், போட்டிக்கு மேலான ஒத்துழைப்பு என நிரப்புத்தன்மை மற்றும் ஒற்றுமையாக வடிவமைத்தன. பொலிவியாவில் ஈவோ மொராலஸ் காஸ்ட்ரோவின் மரபின் கூறுகளை பழங்குடியினரின் மறுமலர்ச்சி, பன்மை தேசிய அரசமைப்பை மையமாக கொண்ட ஒரு திட்டமாக மொழிபெயர்த்தார். கியூபாவின் புரட்சி வடிவத்தில் பழங்குடியினர் சார்ந்ததாக இல்லாவிட்டாலும் மொராலஸின் அரசியல் குறிப்பாக ஹைட்ரோ கார்பன்களை, இயற்கை எரிவாயு, எண்ணெய், நிலக்கரி தேசியமயமாக்குவதிலும் அரசு வருவாயை சமூக திட்டங்களை நோக்கி திருப்புவதிலும் கண்ணியத்துக்கும் இறையாண்மைக்கும் காஸ்ட்ரோ வழங்கிய முக்கியத்துவத்தை எதிரொலித்தது. மொராலஸ் இறையாண்மையை பொருள் சார்ந்த வகையில் வரையறுத்தார். நமது வளங்களின் மீதான கட்டுப்பாடு இல்லாமல் இறையாண்மை இல்லை, இறையாண்மை இல்லாமல் கண்ணியம் இல்லை. சுகாதாரத்திலும் கல்வியிலும் கியூபாவின் ஒத்துழைப்பு பொலிவியாவின் சமூக செயல் திட்டத்தை ஆதரித்தது. ஆனால் பொலிவிய மாதிரியானது கூட்டு உரிமைகள், பழங்குடியினர் ஆட்சி, அரசியலமைப்பு, பன்மைத்துவம் ஆகியவற்றை அரசு கட்டமைப்புகளில் உட்பொதிப்பதன் மூலம் புதுமைகளை புகுத்தியது. 2009ஆம் ஆண்டு அரசியலமைப்பு பொலிவியாவை ஒரு பன்மை தேசிய அரசாக அங்கீகரித்தது. இது குடியுரிமை மற்றும் இறையாண்மையின் பொருளை தேசிய அரசின் பாரம்பரிய வடிவத்திற்கு அப்பால் விரிவுபடுத்தியது. இங்கே காஸ்ட்ரோவின் செல்வாக்கு நிறுவன ரீதியான பின்பற்றுதலில் அல்லாமல் பழங்குடியுலக கண்ணோட்டங்கள், ஜனநாயக செயல்முறைகள் மூலம் மறுவிளக்கம் செய்யப்பட்ட கண்ணியம் மற்றும் சுயாட்சிக்கு நெறிமுறை ரீதியான முன்னுரிமை அளிப்பதில் காணப்படுகிறது. பிரேசில், மெக்சிகோ போன்ற பெரிய மிகவும் சிக்கலான பொருளாதாரங்களில் லூயிஸ் இனாசியோ லூலா சில்வா மற்றும் ஆண்ட்ரஸ் மானுவல் லோபஸ் ஓப்ரடோர் போன்ற தலைவர்கள் காஸ்ட்ரோவின் மரபுடன் மறைமுகமாகவும் நடைமுறை ரீதியாகவும் ஈடுபட்டனர். லூலாவின் நிர்வாகங்கள் நிபந்தனைக்குட்பட்ட பணப்பரிமாற்றங்கள், ஃபோல்சா ஃபேமிலியா, குறைந்தபட்ச ஊதிய உயர்வுகள், கல்விக்கான விரிவான அணுகல் ஆகியவற்றை பேரியல் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் உலகளாவிய சந்தைகளுடன் ஒருங்கிணைப்புடன் இணைத்தன. கியூபாவின் மையப்படுத்தப்பட்ட மாதிரியிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் லூலாவின் பிரேசில் சமத்துவமின்மையை குறைப்பதை ஒரு முக்கிய அரசு நோக்கமாக கொண்ட ஒரு பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை பிரதிபலித்தது. இராஜதந்திர ரீதியாக பிரேசில் தெற்கு தெற்கு ஒத்துழைப்பை இப்சா பிரிக்ஸ் தொடர்ந்தது. இது காஸ்ட்ரோவின் கூட்டு சுயாட்சிக்கான அழைப்பை எதிரொலித்தது.
கியூபாவின் சமூக சாதனைகளின் அறநெறி சார்ந்த தாக்கத்தை லூலா ஒப்புக்கொண்டார். ஒரு நாட்டின் மகத்துவம் அது தனது ஏழை மக்களை எவ்வாறு நடத்துகிறது என்பதை கொண்டே அளவிடப்படுகிறது. அந்த விஷயத்தில் கியூபா நம் அனைவருக்கும் பாடங்களை கொண்டுள்ளது. மெக்சிகோவில் AMLOவின் 4வது மாற்றம் என்ற திட்டம் வட அமெரிக்க சந்தைகள் உடனான ஈடுபாட்டை பேணிக்கொண்டே அரசு தலைமையிலான வளர்ச்சி, ஊழல் எதிர்ப்பு, சமூக நலன் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. இறையாண்மை குறித்த அவரது உரையாடல், குறிப்பாக எரிசக்தி கொள்கை, மூலோபாய துறைகளே சுதந்திரத்திற்கு அடித்தளம் என்று காஸ்ட்ரோ வலியுறுத்தியதை நினைவூட்டுகிறது. ஆயினும் மெக்சிகோவின் புவிசார் அரசியல் நிலை ஒரு கவனமான சமநிலைப்படுத்தும் செயலை அவசியமாக்குகிறது. இது கட்டமைப்பு ரீதியான கட்டுப்பாடுகளால் காஸ்ட்ரோவின் கொள்கைகள் எவ்வாறு மட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதை விளக்குகிறது. நிக்கரகுவாவில் வரலாற்று ரீதியாக கியூபாவால் ஆதரிக்கப்பட்ட சாண்டினிஸ்டா இயக்கம் டேனியல் ஓர்டேகாவின் கீழ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. 1979ஆம் ஆண்டின் சாண்டினிஸ்டா புரட்சியானது ஆயுத போராட்டத்தையும் அதை தொடர்ந்த தேர்தல் அரசியலையும் இணைத்து கியூபாவின் உத்வேகத்தையும் உள்ளூர் இயக்கவியலையும் ஒருங்கே கொண்டிருந்த ஒரு கலவையாக ஏற்கனவே உருவெடுத்திருந்தது. அதன் தற்கால கட்டத்தில் நிக்கரகுவா கியூபாவுடன் நெருங்கிய உறவை பேணி வருகிறது. மேலும் சமூக திட்டங்களுக்கும் இறையாண்மைக்கும் தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கிறது. அதே நேரத்தில் அது ஜனநாயக தரநிலைகள், குடிமை உரிமைகள் மற்றும் நிறுவன பன்மைத்துவம் குறித்த விவாதங்களின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது. நிக்கரகுவாவின் நிகழ்வு இப்பகுதியில் மீண்டும் மீண்டும் எழும் ஒரு பதற்றத்தை எடுத்து காட்டுகிறது. புரட்சிகர பாரம்பரியத்தை ஜனநாயக ஆட்சி முறை குறித்த மாறிவரும் எதிர்பார்ப்புகளுடன் எவ்வாறு சமரசம் செய்வது என்பதே அந்த பதற்றம். பிராந்திய ஒருங்கிணைப்பை மறுபரிசீலனை செய்யும் முயற்சிகளிலும் காஸ்ட்ரோவின் தாக்கம் தெளிவாக தெரிகிறது. ஆல்பா, UNASUR, யூனியன் ஆஃப் சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸ், CELAC, கம்யூனிட்டி ஆஃப் லட்டின் அமெரிக்கன் அண்ட் கரீபியன் ஸ்டேட்ஸ் போன்ற நிறுவனங்கள் பிராந்தியத்திற்கு அப்பாற்பட்ட சக்திகளை சார்ந்திருப்பதை குறைக்கவும் வளர்ச்சி, சுகாதாரம், ராஜதந்திரம் தொடர்பான கொள்கைகளை ஒருங்கிணைக்கவும் முயன்றன. ஆல்பா ஒற்றுமை பரிமாற்றங்களை முன்னிலைப்படுத்தியது. எடுத்துக்காட்டாக கியூபாவின் மருத்துவ சேவைகளுக்கு ஈடாக வெனிசுலா எண்ணெய். UNASUR தென் அமெரிக்காவிற்குள் அரசியல் ஒருங்கிணைப்பு மற்றும் மோதல் தீர்வை நோக்கமாக கொண்டது. CELAC அமெரிக்காவையும் கனடாவையும் தவிர்த்து லத்தீன் அமெரிக்க சுயாட்சியை அடையாளபூர்வமாக முன்னெடுத்துச் செல்லும் ஒரு மன்றத்தை வழங்கியது. அரசியல் மாற்றங்களால் இந்த முயற்சிகள் பின்னடைவுகளை சந்தித்த போதிலும் அவை காஸ்ட்ரோவின் சிந்தனையின் மையமான ஒரு கொள்கையை செயல்படுத்தும் முயற்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. அதாவது கூட்டு நடவடிக்கையின் மூலம் இறையாண்மை வலுப்படுத்தப்படுகிறது. இளஞ்சிவப்பு அலை பிங்க் டைட் முழுவதும் அரசியல் சட்டபூர்வ தன்மையின் ஆதாரமாக சமூக கொள்கையை உயர்த்துவது ஒரு நிலையான அம்சமாக இருந்தது. நிபந்தனைக்குட்பட்ட பணப்பரிமாற்றங்கள், விரிவாக்கப்பட்ட சுகாதார அணுகல், கல்வி சீர்திருத்தங்கள், வறுமை குறைப்பு திட்டங்கள் இடதுசாரி ஆட்சியின் அடையாளங்களாக மாறின. இந்த வலியுறுத்தல் சுகாதாரத்தையும் கல்வியையும் உரிமைகளாக கருதி கியூபா நீண்ட காலமாக அளித்து வரும் முன்னுரிமையுடன் ஒத்துப்போகிறது. நிதியும் நிறுவனத்திறனும் வேறுபட்ட இடங்களில் கூட அடிப்படை தர்க்கம் நிலைத்திருந்தது. மக்களின் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துவதன் மூலம் அரசுகள் சட்டபூர்வ தன்மையை பெறுகின்றன. கல்வி அறிவு பிரச்சாரங்கள், சமூகம், சுகாதார மாதிரிகள், தடுப்பு பராமரிப்பு ஆகியவற்றின் பிராந்திய பரவல் இந்த பொதுவான நோக்குநிலையை பிரதிபலிக்கிறது. கியூபாவின் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறிப்பாக சுகாதாரத்துறையில் பெரும்பாலும் ஒரு வினையூக்கியாக செயல்பட்டு சித்தாந்தத்தை செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாக மாற்றியது.
இளஞ்சிவப்பு அலை நேர்கோட்டில் அமையவில்லை. பொருளாதார மந்த நிலைகள், பண்டங்களின் விலை ஏற்ற இறக்கங்கள், ஊழல் முறைகேடுகள், அரசியல் துருவமயமாக்கல் ஆகியவை முன்னேற்றம் மற்றும் பின்னடைவு சுழற்சிகளை உருவாக்கியுள்ளன. தடைகள், நிதிநிலையற்ற தன்மை உள்ளிட்ட வெளிப்புற அழுத்தங்கள் உள்நாட்டு சவால்களை மேலும் சிக்கலாக்கியுள்ளன. இந்த இயக்கவியல் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகில் கொள்கை சுயாட்சியின் வரம்புகளை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. அவை கியூபாவின் அனுபவத்திலிருந்து ஒரு பாடத்தையும் எதிரொலிக்கின்றன. அதாவது, கட்டமைப்பு ரீதியான கட்டுப்பாடுகள் நீடிக்கின்றன, மேலும் இறையாண்மை என்பது உறுதியாக அடையப்படுவதை விட தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் சமீபத்திய ஆண்டுகளில் பல நாடுகளில் இடதுசாரி அரசாங்கங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருப்பது முந்தைய அலைகளுக்கு உயிரூட்டிய சமத்துவம், அங்கீகாரம், பங்கேற்பு ஆகிய அடிப்படை சமூக கோரிக்கைகளின் மீள்திறனை காட்டுகிறது. அப்படியானால் இந்த பிராந்தியத்தில் காஸ்ட்ரோவின் தாக்கத்தின் துல்லியமான தன்மை என்ன? அதை ஒரு நிலையான மாதிரியாக புரிந்து கொள்வதை விட அரசியலின் ஒரு சொல்லகராதியாக புரிந்து கொள்வதே சிறந்தது. கண்ணியம் என்பது ஒரு சமரசமற்ற அடித்தளமாக, இறையாண்மை என்பது வளங்கள் மற்றும் கொள்கைகள் மீதான கட்டுப்பாடாக, ஒற்றுமை என்பது பிராந்திய மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் ஒரு கொள்கையாக, சமூக உரிமைகள் என்பது சட்டபூர்வத்தன்மையின் அடிப்படையாக, இந்த சொல்லகராதி அடையாளம் காணக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை பேணிக்கொண்டே கட்டமைப்பில் மாறுபாடுகளை வெவ்வேறு நிறுவன ஏற்பாடுகள், தலைமைத்துவ பாணிகள் மற்றும் கொள்கை கலவைகள் ஏற்கிறது. லத்தீன் அமெரிக்க அனுபவம் காஸ்ட்ரோவின் மரபுடன் நேரடியாக பேசும் பல பாடங்களை தருகிறது. அதில் 5 பிரதானமானவை. கருத்துகள் தழுவல் மூலம் பயணிக்கின்றன, நகலெடுப்பதன் மூலம் அல்ல. இங்கு மிகவும் வெற்றிகரமான திட்டங்கள் கியூபாவின் மாதிரியை நகலெடுப்பதை விட மறுவிளக்கம் செய்தன. சமூக கொள்கை நீடித்த சட்டபூர்வத்தன்மையை உருவாக்குகிறது. வறுமையையும் சமத்துவமின்மையையும் குறைப்பது அரசியல் ஆதரவிற்கு அடித்தளமாக அமைகிறது. இறையாண்மைக்கு கூட்டணிகள் தேவை. தன்னாட்சியை நிலைநிறுத்துவதற்கு உள்நாட்டு மற்றும் பிராந்திய கூட்டணிகள் இன்றியமையாதவை. வெளிப்புற கட்டுப்பாடுகள் தீர்க்கமானவையாக இருக்கின்றன. தடைகள், சந்தைகள், நிதி ஆகியவை சீர்திருத்தத்தின் வரம்புகளை வடிவமைக்கின்றன. ஜனநாயக வடிவங்கள் முக்கியமானவை. தேர்தல், அங்கீகாரம், பங்கேற்பை விரிவுபடுத்தக்கூடும், ஆனால் அது தீவிர மாற்றத்தையும் கட்டுப்படுத்தக்கூடும். இந்த பாடங்கள் இடதுசாரி ஆட்சியில் இயல்பாகவே உள்ள முரண்பாடுகளை தீர்க்கவில்லை, ஆனால் அந்த முரண்பாடுகள் வெளிப்படும் களத்தை அவை தெளிவுபடுத்துகின்றன. லத்தீன் அமெரிக்காவின் 21ஆம் நூற்றாண்டு இடதுசாரிகள் மீது ஃபிடெல் காஸ்ட்ரோவின் தாக்கம் உயிர்ப்புடன் இருக்கிறது. அது கொள்கைகள், நிறுவனங்கள், கூட்டணிகளில் மட்டுமல்லாமல் தலைவர்களும் இயக்கங்களும் தங்கள் இலக்குகளை வெளிப்படுத்தும் மொழியிலும் கூட தெரிகிறது. காஸ்ட்ரோ லத்தீன் அமெரிக்காவில் கண்மூடித்தனமாக பின்பற்றப்பட வேண்டிய ஒரு நபராக நிலைத்திருக்கவில்லை. மாறாக அதிகாரம், நீதி மற்றும் சாத்தியக்கூறுகள் குறித்து சிந்திப்பதற்கான ஒரு வழிகாட்டியாக நிலைத்திருக்கின்றார். அரசாங்கங்கள் சமூக உரிமைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் போதும், வளங்கள் மீது கட்டுப்பாட்டை நிலைநாட்டும் போதும் அல்லது சார்பு நிலைக்கு மாற்றுகளை தேடும் போதும் அவரது மரபு வெளிப்படுகிறது. இந்த வகையில் கியூப புரட்சியின் மிகவும் நீடித்த பங்களிப்பு ஒரு குறிப்பிட்ட நிறுவன மாதிரியாக இல்லாமல் மற்றொரு அரசியல் சாத்தியம் என்ற தொடர்ச்சியான வலியுறுத்தலாக இருக்கிறது. மேலும் அது சூழலுக்கு ஏற்ப போராட்டத்தின் மூலம் மக்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிநாதத்தின் குறியீடாக காஸ்ட்ரோ இருக்கின்றார். நன்றி.